பள்ளியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை 6ஆம் வகுப்பு மாணவி மலர்குழலி. கையில இருக்க மைக்க கொடுங்க. ஹார்ட்ல கொடுங்க. பள்ளி மாணவர்கள் மீது பேரன்பும் நன்மதிப்பும் கொண்டுள்ள எங்கள் அன்பிற்கினிய அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பெரியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர்களின் கோரிக்கை விண்ணப்பம். ஐயா பொருள், எங்கள் பெரியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நாங்கள் அமர்ந்து படிக்க புதிய 3 வகுப்பறை கட்டிடம் ஒன்றை கட்டித்தர கோருதல் சார்பு. வணக்கம். நாங்கள் பெரியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சேர்ந்து பயின்று வருகின்றோம். நாங்கள் கிட்டத்தட்ட 180 மாணவர்கள் பயின்று வருகின்றோம். எங்கள் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை செயல்படுகிறது. 8 வகுப்புகளுக்கும் தனித்தனி வகுப்பறைகள் இல்லை. ஒரே கட்டிடத்தில் 2 வகுப்பறைகள் என 2 கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. இதனால் ஓர் வகுப்பில் கற்றல் கற்பித்தல் பணி நடைபெறும் போது மற்றொரு வகுப்பில் அப்பணி பாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள 3 வகுப்பறை கட்டிடத்தில் ஒரு வகுப்பறை உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகமாக இவ்வாண்டு முதல் செயல்படுவதால்
எங்களால் போதுமான கட்டிட வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறோம். எனவே மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு 3 வகுப்பறை கட்டிடம் ஒன்றை கட்டித்தர தங்கள் நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பிக்குமாறு தங்களை நாங்கள் மிகவும் பணிவுடன் வேண்டுகிறோம். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள பள்ளி மாணவ மாணவியர்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தெரியலூர். தற்பொழுது நமது அமைச்சர் அவர்கள் மாணவர்களை பரிசு வழங்கி சிறப்புரையாற்றுவார்கள். நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் 4 ஊராட்சி நேரத்தில் 4 விஷயத்திலும் முக்கியத்துவம் கொடுப்பார். ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு கேட்டதும் உடனே எங்களுக்கு கேட்டு கொடுத்தார். அதுக்கப்புறம் 4 முக்கிய நம் பஞ்சாயத்துக்கு 4 முக்கிய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கார். சாலை வசதிகள், குடிநீர், கோயில், பள்ளிக்கூடம், இது 4 விஷயங்களையும் நமது பஞ்சாயத்துக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்திருக்கார். நன்றி. வரலாற்று சிறப்பு வாய்ந்த நமது பெரியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெறுகின்ற ஆண்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்து இந்த பள்ளியினை மிக சிறப்போடு வழிநடத்துவது போல திரு மணிவண்ணன் அவர்கள், திரு சாய் கந்து அவர்கள், பட்டதாரி ஆசிரியர் மாற்றுப்பணி திரு மா சின்னத்துறை அவர்கள், தொழிலாசிரியர் மரியாதைக்குரிய அருணேஸ்வரன் அன்பரசன் அவர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் கலா, சாலினி, சுதா,
கீதாலட்சுமி, கணிப்பொறி ஆசிரியர் கா புவனேஸ்வரி, பகுதி நேர ஆசிரியர் சி மைதிலி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மரியாதைக்குரிய ராஜகோபால் எம்ஏபிஎஸ், பள்ளி மேலாண்மை குழு தலைவி ரேணுகா. இவர்கள் முயற்சியோடு இந்த ஆண்டு விழா நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் SSK நிவாஸ் அவர்கள், மா சங்கர், ஐயப்பன், மகேந்திரன், செல்வேந்திரன், குலசேகரன், முனியாண்டி, MK முருகேசன், S துரை, பி மதே, முத்து, ஆசிக்கம்மி, ரவிக்குமார், துரை சிவகுமார், சின்னையா, பத்மநாதன், முருகேஸ்வரன். அதே போல செரியலூர் இனாம் ஊராட்சியை சேர்ந்த என் சங்கர், பன்னீர், முத்து, S ரவி, ஆசிக்கம்மி, மரியாதைக்குரிய கோபு, ரவிக்குமார், கவியரசன், மதியழகன், அமரகாவியன் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் KS ரவி அவர்கள், கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் KC சிவகுமார் அவர்கள், அரண்மனை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் அவர்கள், சுபமணியன், மரியாதைக்குரிய ஆர்த்தி மகேஸ்வரன் அவர்கள், CBD பழனிசாமி அவர்கள், SV கண்ணன் அவர்கள், பாலசுப்ரமணியன், மூர்த்தி அவர்கள், துளசிராமன் அவர்கள் மற்றும் இந்த விழாவில் மாணவ செல்வங்களுடைய தனி திறமைகளை காண்பதற்காகவும் அவர்களை பாராட்டுவதற்காகவும் அவர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் இந்த விழாவில் பங்கேற்கின்ற 2 ஊராட்சிகளை சார்ந்த ஆண்கள் சார்ந்த பெருமக்கள், அருமை தாய்மார்கள், முன்னாள் மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், அருமை சகோதரர் பகத்சிங் உள்ளிட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மட்டும் 7 ஆண்டு விழா, 4 மணிக்கு தொடங்கி 5வது ஆண்டு விழாவை கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் 2 பள்ளிகளில் ஆண்டு விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் முதலில் நமது மாணவ செல்வங்களுடைய கோரிக்கைகள், நமது ஆலங்குடி தொகுதியில ஒரு சுற்றுச்சூழல் இயற்கை எழில் நிறைந்த மரங்கள் அடர்த்தியாக உள்ள மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பள்ளிதான் நமது பெரியவர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி என்பதை நான் எப்பொழுது வந்தாலும் இந்த பள்ளிக்கு வருகின்ற பொழுதே ஒரு மகிழ்ச்சியோடு தான் வருவேன். காரணம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தில் இந்த பள்ளி அமைந்திருக்கிறது. தலைமை ஆசிரியர் சொன்னார், இப்பொழுது 173 பேர் மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். இந்த ஆண்டு 30 பேர் முதல் வகுப்பில் சேர்த்து 200 பேராக உயர்த்துவோம் என்று லட்சியத்தை சொன்னால், முதல் கட்டமாக 7 மாணவ செல்வங்களை இந்த பள்ளியில் சேர்த்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த மாணவ செல்வங்களை இந்த பள்ளியில் சேர்த்த பெற்றோர்களுக்கு அந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று சொல்லி இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு விழாக்களும் எல்லா பள்ளிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்வித்துறைக்காக இந்த ஆண்டு மட்டும் 47,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்வதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தந்திருக்கிறார். ஆலங்குடியிலே அது போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பதற்காக 2 கோடி ரூபாய் இப்பொழுது இந்த நிதிநிலை ஒரு அறிவுசார் மையத்தை தந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் பகிர்வுக்கு தேவையான பெற்றோர்களையும் தந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், ஒருமைக்கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து சொல்லியிருக்கிறார். நாம் பெறக்கூடிய கல்வியானது இந்த தலைமையோடு முடிந்துவதல்ல, 7 தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய அரிய செல்வம் தான் கல்வி செல்வம் என்று வள்ளுவர் சொன்னார். சங்க காலத்தில் அம்மையார் கற்கை நன்றே
கற்கை நெஞ்சே பிச்சை கொள்ளும் கற்கை நெஞ்சே என்று சொன்னார். பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சங்க காலத்தில் அப்படியாக சொன்னார். அதே மாதிரி பாரதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கல்வியின் பெருமை பற்றி பேசியிருக்கிறார். அதே மாதிரி தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அழகு என்றால் அவருடைய மானமும் அறிவும் அறிவாற்றல் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பேரறிஞர் பிளாட்டோ படிக்காமல் இருப்பது பிறக்காமல் இருப்பது என்று சொல்லியிருக்கிறார். நாம் படிக்கிறோம்னா பிறந்ததற்கான பயனே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறார்? எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்ட் என்று சொல்கிறார். கல்விதான் உலகையே நாம் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் என்று நெல்சன் மண்டேலா சொல்கிறார். அதே மாதிரி பேரறிஞர் தந்தை அண்ணா அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தமிழர்கள் உலகெங்கும் சாதித்திருக்கிறார்கள், உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கல்வி. அதே மாதிரி முத்தமிழக தலைவர் கலைஞர் கல்வியால் மட்டும்தான் சமத்துவ சமுதாயம் படைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு காலத்தில் எல்லாருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் தோன்றியதற்கு பிறகு நீதி கட்சிகள் தொடங்கி தந்தை பெரியார் தான் பெயருக்கு பின்னால் ஜாதியை எடுத்துவிட்டு இந்த இயக்கத்தில் சேருங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இன்றைக்கு ஜாதி இல்லாமல் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை மாற்றி எல்லா பெயருக்கு பின்னால் MBBS, IAS, IPS இப்படி பட்டப்படி கல்விக்கான பெயர் வந்ததற்கு என்றால் இதுவும் நம் தமிழ்நாட்டில் படித்த சாதனை. ஆக ஒருவன் ஜாதியின் பெயரால் சொல்லி உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது. ஒருவன் IAS படித்திருக்கிறான் உலகத்தில் எல்லா இடத்திலும் பெருமையும் புகழும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இன்றைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் எதற்காக நிதி அதிகமாக ஒதுக்குகிறீர்கள் என்று கேட்ட பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் கல்வியை பெற வேண்டும், தரமான கல்வியை பெற வேண்டும். கல்வி அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தேடி வரும், பொருளாதாரத்தை உயர்வார்கள், சமூகம் போற்றும். அப்படி சமூகம் போற்றுகின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த நன்மக்களை பெறக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறும். அதற்காகத்தான் நான் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லி கல்விக்காக திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சரை நான் முதலிலே சொன்ன மாதிரி இந்த ஆண்டு மட்டும் 47,000 கோடி ரூபாய் ஒரு மாநிலத்திற்காக பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார். ஆனால் இந்தியாவில் 140 கோடி மக்கள், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்த தேசத்திற்கும் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்ற பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கின்ற தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 78,000 கோடி ரூபாய். திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் திராவிட சிந்தனையோடு நமது இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் கல்விக்காக முக்கியத்துவம் தந்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு இந்தியாவில் 2வது கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் கூறி இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாண்டு அடுத்த கல்வியாளருக்கு முதலமைச்சர் தொடர் நிகழ்வு நிகழ்ச்சியான முதல் வகுப்பு மாணவனாக அனன்யா அவர் பெற்றோருக்கு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போட்டி பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். அடுத்ததாக சுதன் என்பவர்கள் தனியார் பள்ளி படித்து தற்போது 5ஆம் வகுப்புக்கு இப்பள்ளியில் சூழல் இருக்கிறார். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அமைச்சர் கொடுக்கிறார். தலைமை ஆசிரியர்கள் அமைச்சர் பெருமானார் பொன்னாடி போட்டி கௌரவிக்கிறார். அடுத்து பள்ளி ஆசிரியர் இஸ்ரா அவர்களுக்கு அமைச்சர் பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது.
அந்த பட்டதாசிரியர் மணிவன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து யோகா ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாலினி ஆசிரியர் அவர்கள் அமைச்சர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக கீதாலட்சுமி இறுதி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அந்த கலா ஆசிரியர் அவர்களுக்கு இளைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இப்பணியில் தொழிற்கல்வி ஆசிரியர் திரு அன்பரசன் அவர்களுக்கு பொன்னாடை அமரசன் ஆசிரியர். அடுத்தது பட்டதாரி ஆசிரியர் திரு சுந்தரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இப்பணியில் கல்வி ஆசிரியர் திரு மோனிஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பள்ளியை சிறப்பாசிரியர் இவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சுபாஷி அவர்களுக்கும் சந்தியா அவர்களுக்கும் அமர்ந்தது சார். இப்பள்ளி தொழிலாசிரியர் அவர்களுக்கு அமைச்சரின் பொருட்கால பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது.
ஒரு மனிதன் உள்ள வந்தாருன்னா அப்படியே கப்பல் யூஸ் பண்ணிக்க புரியுதா? உண்மையிலே வர சொன்னாங்களா சார்? சார் எப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்றாங்க சார். ஞாபகம் இருக்குல்ல மெயினா இந்த சொல்றான் இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் கலந்து கட்டுவீங்க அந்த ஸ்டெப்புக்கு
பின்னால திரும்பி பார்க்கறது பார்த்தா இதோட பிரச்சனை அவங்களுக்கு கூட இப்படி பாத்தீங்கன்னா பசங்க வெளியே போயிடுவாங்க. கொஞ்சம் வெற்றியான பாட்டா பாடுங்க. குத்து பாட்டுலாம் பாருங்க. Well, you know, the reach is better. You know, not a good. But not a good thing. பொட்டி காட்டு குத்த காட்டு போடு நம்ம தாழ ஒண்ணு போட்டு நாட்டு குத்த காட்டு சின்ன பாட்ட சுத்தி காட்டி காட்டு ரெண்டு கட்டி காட்டி சட்டி காட்டு காலையாட்டு கூறு கொண்டு குத்தி காட்டு நாலு தோடு விரட்டி கூண்டு கிளப்பி காட்டு பாட்டம் கொடுத்து பாட்டம் கொடுத்து பாட்டம் கொடுத்து நாட்டு 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 கூட்ட காட்டு நாட்டு 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 வீட்டு கூட்ட காட்டு நாட்டு 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 பாடு காட்டு நாட்டு 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 Medium school. My school is near my house. My school teachers are very kind. My school is the best school in my village. That is happy playground. I learn new things every day in my school. My school is like
in my school. My school has 7 classrooms and 1 private classroom. My school has a test teacher. All the teachers in my school teach well. I love my school. Thank you. Thank you, Chancellor. விழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா அஞ்சுரம் போல இவ போய் பேச மாட்டா கண்ணுகிய போல இவ கோபப்பட மாட்டா இன்னொரு விஷயம் கேளு நீ இன்னொரு விஷயம் கேளு நான் விட்டதெல்லாம் கேளு வர மாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறிய சின்னவளே வர மாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறிய சின்னவளே வீட்டு போல இவ சூடு காட்ட மாட்டா காட்ட போல இவ வீட்டு விட மாட்டா தெட்டு கொட்டா போல இவ காட்ட மாட்டா இன்னொரு விஷயம் கேளு சொல்லுடா சொல்லு நீ இன்னொரு விஷயம் கேளு நான் விட்டதெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொன்னவளே சிரிச்சு போறிய சின்னவளே சிரிக்க மாட்டேன்னு சொன்னவளே சிரிச்சு போறிய சின்னவளே என்ன கொண்டு வரா பாதுல வைக்க பூண்டு கோயில வைக்க பழம் என்ன பழம் அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா ஞான பழம் குறைஞ்சு பழம் பழம் திராட்சை பழம் பெருக்கு பழம் சீதா பழம் கொய்யா பழம் பழம் மதுரை பழம் பலா பழம் சந்தோஷமா வந்து கையாடி வாழ்வதா போல கால மருந்து போட மாட்டா மயில போல அழகு இழந்து போட மாட்டா இன்னொரு விஷயம் கேளு இது ஒரு இல்லடா இது இல்ல கொஞ்சமாட்டே சொன்னவளே கொஞ்சம் போறிய சின்னவளே அதே கொஞ்சமாட்டே சொன்னவளே கொஞ்சம் போறிய சின்னவளே
நிகழ்காலத்தோட he is going to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று கொண்டே இருக்கிறான் past continuous tense கடந்த காலத்தோட he was going to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று கொண்டே இருந்தான் future continuous tense எதிர்காலத்தோட he will be going to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று கொண்டே இருப்பான் present perfect tense முற்று பெற்ற நிகழ்கால he has gone to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று இருக்கிறான் past perfect tense முற்று பெற்ற கடந்த கால he had gone to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று இருந்தான் future perfect tense முற்று பெற்ற எதிர்கால he will have gone to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று இருப்பான் present perfect continuous tense முற்று பெறாத நிகழ்காலத்தோட he has been going to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று கொண்டே இருந்திருக்கிறான் past perfect continuous tense முற்று பெறாத கடந்த காலத்தோட he had been going to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று கொண்டே இருந்திருந்தான் future perfect continuous tense முற்று பெறாத எதிர்காலத்தோட he will have been going to செரியலூர் அவன் செரியலூருக்கு சென்று கொண்டே இருந்திருப்பான் மலையாளங்கள் பொய்யா இருந்தாய் இராது என் துறைய வணங்கா முடிய வளர்த்தானி வந்தது கொண்டெருப்பு என் கோட்டைகள் பொய்யா முடிகள் பொய்யா வனகள் பொய்யா மகளிகள் பொய்யா சந்தனங்கள் பொய்யா சங்கரலிங்கங்கள் பொய்யா எங்க மாளிகை பாறை கருப்பொய்யா நீ மட்டும் காயலுக்கு சாமி பார்ப்பதற்கு
மாலை போல பல பாடல்களை சேர்த்து நடனமாட வருகிறோம் என்று வருபவர்கள்